மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ணிருக்கோம். ஸோ ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. அதுக்கப்புறம் வருகிற மாதம் தமிழ் புத்தாண்டு வர்றதுக்கு சனி பயிற்சி ஆகிட்டார். சனி பயிற்சிக்காக எல்லாரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பாதி ராசி வரையும் போட்டும் துலாம்ல இருந்து மீனம் வரையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். மெட்ரோபி நாயர்களுக்கும் கொடான கொடை ரசிகளுக்கும் இன்னைக்காக என்ன சொல்றாரு பார்ப்போம். சார் நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள்ல இருந்து ராசி பலன்லேருந்து வேர்ல்டு ப்ரெடிக்ஷன் வரையும் எல்லாமே அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மக்களும் அதை கவனிச்சிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய சொல்லியிருந்தீங்க. அதுவும் அப்படியே சொன்ன மாதிரி கிராஷ் ஆகிட்டே இருக்கு. பயங்கரமான கிராஷ் ஆகிருக்கு. ஸோ கோல்டு முன்ன பின்ன இருக்கும். இறங்கி ஏற்றுவாங்க. அவங்க ஒரு பெரிய கேமே பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரியும் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதம் மக்கள் ரொம்ப ஆவலாக இருக்குது. சனி பயிற்சி மீதி பேலன்ஸ் ராசிக்கு மட்டும் சொல்லிடுங்க. துளாராசி, இந்த துளாராசி நேர்கள் ரொம்ப நல்லா இருக்கு. பர்டிகுலராக சனி 6ஆம் இடத்துக்கு போகிறார். மீனத்துக்கு ஆல்ரெடி போயிட்டார். அது இல்லாமல் இவங்களுக்கு குரு இப்போ 14ஆம் தேதியிலேருந்தும் 12ஆம் தேதி ராகு மாறும். 2 மாறக்கூடிய தலைமையில் ரொம்ப பலன் காத்துன்னு இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு ராகு அங்கே மாறப்போ பஞ்சமாதிபதியில் வந்துடுறார். அந்த குருவோட பஞ்சமாதிபதியில் இருந்தவர் சனி பஞ்சமாதியில் இருந்தவர் 6க்கு போனாலும் குரு ராகு பஞ்சமாதியில் வந்துடுறாரு. அதேமாதிரி 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி போய் உட்கார்றாரு. குரு உட்கார்றது நல்ல பலன். பலவிதமான பிரச்சனைகள் தீரும். ஒன்று, இவங்களுக்கு பழைய காலத்து அப்பா தந்தை அவங்களுக்கு இருக்கக்கூடியது ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி, பழைய உறவுகள் வழியாக இருக்கக்கூடிய அந்த இடம் வழிகள் பிரச்சனைகள், கோர்ட்டு விவகாரங்கள், இது 3மே தீரும். அவங்க வழியாக இருந்து செயல் பண்ணி அதை தீர்க்கக்கூடிய அளவுக்கு வந்துடுவாங்க. அது இல்லாமல் 11ல் இவர் கேது போய் உட்காரதுனால பலவிதமான லாபங்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது. வழியும் நல்லாயிருக்கும். 2வது என்ன சொல்கிறார், தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கோல்டு, சில்வர், ஆடிட்டிங் பண்ணுறவங்க, 2வது கல்வித்துறையில் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கிறோம். வெளிநாட்டு பயணங்கள் சொல்லக்கூடிய பயணங்கள் போகலாம். அதுக்கான வழிகள், புது வேலைகள் காத்திருக்கு. கண்டிப்பாக ஒரு புது வீடு கட்டி அது சுகம் பண்ணக்கூடிய அளவுக்கு வரும். கடன் தீரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இவங்களுக்கு உடல் பிரச்சனைகள் சில வழிகள் வந்தாலும் குழப்பங்கள் தீரும். உடல் உபாதைகள் குறைஞ்சிரும். நல்ல முன்னேற்றங்கள் வரதை நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் ராகு பஞ்சமத்தில் உட்கார்ந்துருக்கனால எல்லா வழிகளும் கொடுப்பான். 2வது திருமண தடைகள் கண்டிப்பாக இந்த துளாராசி, அதுவும் பர்டிகுலராக அவங்களுக்கு இருக்கக்கூடிய சித்திரை விசாகம், சித்திரை சுவாதி, இது 2த்துக்குமே நல்ல ஒரு பலன் இருக்குது. விசாகத்துக்கு கொஞ்சம் மாறி வந்தாலும் இது எல்லாமே பலன் இருக்குது. அது இல்லாமல் இவங்க உடல் உபாதைகள்லேருந்து பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. ஆனால் ரொம்ப மனசில் சில குழப்பங்கள், ஏற்க முடியாத கவலைகள்லாம் இப்போ மாறும். தூக்கம் இல்லாத பிரச்சனைகள் ஏற்படும். முதுகு தண்டு, கால் வலி, அது இல்லாமல் கழுத்தில் ப்ராப்ளம், சக்கரை கொஞ்சம் ஏறுற மாதிரியே காட்டும். அதே நேரத்தில் ப்ரீத்திங் ப்ராப்ளம், இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த வருஷம் இந்த 3 மாதம் வரைக்கும் தொடக்கத்திலேயே நல்ல பலன். ஸோ தொடக்கத்திலே ஒரு பெரிய பலன் காத்துன்னு இருக்குது. அது இல்லாமல் ஜூன் ஜூலைக்கு அப்புறமா சில மாற்றங்கள் ஏற்படும். செப்டம்பர்லேருந்து நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அந்த 2 மாதம் சில வக்கரமாகறதுனால, சனி வக்கரமாகறதுனால திரும்ப என்ன ஆகுனா, கொஞ்சம் அந்த ராகுக்கு உட்காரனால ஹெல்த் ப்ராப்ளங்கள் வரலாம். இல்லைன்னா உங்களுக்கு பண வரையங்கள் வரலாம். சடன செலவுகள் ஏற்படலாம். அந்த 2 மாதம் கூட திரும்பவும் பின்பாதி பெரிய யோகத்தை கொடுக்கும். 2ஆம் மாதத்துலேருந்து இன்னும் நல்ல ஒரு பலனை கொடுக்க போகுது. எல்லாமே சாதகமாக அமையுது. இந்த துலாத்துக்கு வழி கிடைக்கும். 2வது வேலையில் ஒரு திருப்தி, கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் இருக்கிறவங்க வழி, கல்வித்துறை, அது புது கல்வி, பசங்க படிக்கக்கூடிய கல்விகள் அவங்களுக்கு தானாக கிடைக்கும். மதிப்பெண்கள், எதிர்பார்க்காத மதிப்பெண்கள் வழிகள் நல்லாகி அவங்க கிடைக்கக்கூடிய கல்வித்துறைகள் கிடைச்சிரும். அவங்க செயல்பாடுகள்லாம் நல்லா இருக்கும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் துலாத்துக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவாக இருக்குது. தொழில் ஸ்தானத்தில் முன்னேறங்கள், இல்லை பழைய பிரச்சனைகள் தீர்த்து அந்த தொழில் விற்கிறது, இடங்களை விற்கிறது, இடம் வழிகள், இது எல்லாமே பெரிய மாற்றங்கள் இந்த ஜூலைக்குள்ளே அவங்களுக்கு அமைஞ்சிருன்றதை சொல்லலாம். சூப்பர். அதே நேரத்தில் துளாராசினர்கள் திருப்பதி போயிட்டு வர்றது நல்லது. பெருமாள் கோயில், இந்த பெருமாள் கோயிலில் போய் சனிக்கிழமையான அர்ச்சனை பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் பிரதோஷத்துக்கு தேன் அபிஷேகம் கொடுங்க. அதெல்லாம் பால் அபிஷேகம் கொடுத்தா உடல் நல்லாரும். தேன் அபிஷேகம் கொடுக்க அவங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். கடன் வழி எல்லாமே மாறக்கூடிய நனவுகள் ஏற்படும்.